தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேல் கணேஷ் கிருஷ்ணகிரி. நம்ம அண்ணன் வந்து சீமான் சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தை கட்சிகளும் பாமகவையும் விமர்சிக்கக்கூடாது, அப்படி அவங்கள விமர்சிக்கிறதுக்கு நம்ம அரசியல் இயக்கம் நம்ம தொடங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சரிதான், ஏற்கக்கூடியது தான். ஆனால் நடக்கக்கூடிய செயல்களெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னா அதை அந்த அந்த வார்த்தையை எப்படி நம்ம எவ்வளோ தூரம் காப்பாற்றி வச்சுருக்க முடியுன்றது நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து கோடை வெப்பம் ரொம்ப சுட்டு எரிக்குது. பல இடங்களில் வந்து தண்ணி பற்றாக்குறை, சென்னை போன்ற பெருநாளும் தண்ணி பற்றாக்குறை. ஒகேனக்கல்ல தண்ணி சுத்தமாக வத்திருச்சு. எங்கள் ஊர் கேஆர்பி அணையெல்லாம் தண்ணி சுத்தமாக வறண்டு வந்துட்டுருக்கு. இன்னைக்கு கர்நாடகாவுக்கும் நமக்கும் உள்ள பெரிய ஒரு பிரச்சனையே வந்து காவேரி பிரச்சனை தான். காவேரி தான், அதுதான் பெரிய பிரச்சனை. கர்நாடக அரசு என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கான உரிமையை வந்து சுத்தமாக மறுக்குது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் தரமாட்டோம், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து அவங்க வந்து உறுதியாக நிற்கிறாங்க. அனைத்து கட்சிகளும் உறுதியாக இருக்குது. கர்நாடகாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் காவிரி பிரச்சனை வந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா இது மாதிரி உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வந்து ஒரே எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான், நம்ம அரசியல்வாதிகள் தான் சாபக்கேடுங்க. இங்கே எல்லாமே நமக்கு வாட்சம் வந்து சாபக்கேடுங்க. இந்த நிலத்தில் அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த மக்களோட வாக்குகளை வாங்கி அதிகாரத்துக்கு வந்துக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணுற அரசியல்வாதிங்க நமக்கு தண்ணி தரமாட்டேன்ற, நான் ஒரு சொடு தண்ணி உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற கர்நாடக அரசுக்கு போயிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப எப்படி அது விமர்சனம் பண்ணாமல் கடந்து போகிறதுன்னு தெரியல. இன்னைக்கு அந்த கட்சி ஆதரவாளர்கள் குடிக்கிறதுக்கே இன்னைக்கு தண்ணி வந்து காவிரியில் இல்லை. கேட்டால் என்ன பதில் வருது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கர்நாடகா இருக்கிற அந்த கட்சியினர் வந்து கர்நாடக மாநில உரிமைக்காகவும், தமிழ்நாட்டில் இருக்கிற இது வந்து கட்சி வந்து தமிழக உரிமைக்காகவும் போராடும் அப்படின்றாரு. இது வந்து யாரை ஏமாற்றக்கூடிய செயல்னு தெரியல. உறுதியாக மக்கள் தேர்தலை பாடம் புகட்டியிருக்காங்க. அது தேர்தல் முடிவுகளில் வந்து ஜூன் 4ஆம் தேதி அன்றைக்கி வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து மாறி இருக்கிற அரசியல்வாதிகள், மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் வந்து உறுதியாக அவங்களுக்கு வந்து தாம் என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கோம், தாம் மக்களுக்கு எதிரான அரசியல் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றது தெரியும். மக்கள் நிறைய மாறிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த கோடை காலத்து நீர் பற்றாக்குறை மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிற பெரும் சவால்கள். சீமான் அப்படின்ற ஒரு நபர் வரலைன்னா இதை கேட்கறதுக்கு கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. உறுதியாக இதை அனைத்தையும் நம்ம மாற்றணும். மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு வந்து சோமாலியா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட வைக்கிற மலை வளம், ஆற்று மணல் இது எல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அவங்க இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஒரு 20 தினம் முன்னாடி நம்ம வரலாற்று ஆய்வாளர் மன்னர் அவர் ஒரு காணொளி போட்டிருந்தார். 4th எஸ்டேட் அப்படின்ற வலைதளத்தில் போட்டிருந்தார். அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ சொந்த நிலத்தில் வந்து இது தமிழ்நாடா, இல்லை தமிழருக்கான மாநிலமா, இது தமிழருக்கான உரிமை பேசக்கூடிய மாநிலமா, தமிழர் வாழக்கூடிய பெரும்பான்மையை வாழக்கூடிய பகுதியா அப்படின்றது நம்மளுக்கே கேள்வி வரும். ஏன்னா நம்மளோட வரலாற்று ஆய்வுகள், நம்மளுடைய வரலாற்று சுவடுகள், ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் திட்டமிட்டு அழிக்கப்படுது, மறைக்கப்படுது, புதைக்கப்படுது. இது யார் செய்கிறா? நாம் வாக்களித்து அதிகாரம் கொடுக்கக்கூடிய திராவிட அரசாங்கம் இந்த வேலையை, நம்ம மக்களுக்கு எதிரான வேலையை நம்ம செய்யுது. இதை தொடர்ந்து நம்ம வந்து மக்களை விழிப்புணர்வு அடைய செய்து பேராபத்துலேருந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை வந்து நம்ம மீட்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சி உறுதியாக எந்நேரமும் நிற்கும்.
நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.